தபால் துறையில் இந்த போட்டித் தேர்வு ஒன்று நடப்பதாக இருந்தது. இதுவரையில் தமிழிலும் அந்த தேர்வை எழுதி கொண்டிருந்தார்கள். திடீரென்று நேற்று ஆங்கிலம் இந்தியில் மட்டும்தான் எழுதலாம் என்று ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். கலெக்டர் உத்தியோகத்துக்கு போறவங்க கூட தமிழிலேயே எழுதி கலெக்டர் ஆகலான்னு இருக்கு. ஆனால் ஒரு சின்ன போஸ்ட்மேன் உத்தியோகம், அவனுக்கு தமிழ் தெரியக்கூடாது, தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஹிந்தி தான் தெரியணும் அப்படின்றது இந்தி வெறியினுடைய ஒரு பிரிவு. அது காட்டுகிறது எந்தெந்த துறையில் இந்தியை நுழைக்க வேண்டுமோ அந்தங்கெல்லாம் இந்தியை துடைப்பதற்கு அதுதான் தங்களுடைய நித்திய கடன் என்று மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சியில் இந்த நாட்டை ஒரே நாடாக்கிவிட வேண்டும், ஒரே கட்சி ஆளுநராக வேண்டும், ஒரே மதம் இருக்க வேண்டும், ஒரே மொழி இருக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவினுடைய ஆட்சி கொள்கை. இதுவரையில் எத்தனையோ முறை இந்தியை திணித்திருக்கிறார்கள், தமிழகம் எதிர்த்திருக்கிறது. ஆனால் சொல்ல சொல்ல மீண்டும் மீண்டும் ஒரு நாள் தவறாமல் பத்திரிகை எடுத்தால் அந்த துறையில் இந்தி நுழைக்கிறார்கள், இந்த துறை இதே வேலையாக இருக்கிறது. அதைதான் இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள் இந்த அரசனுடைய கவனத்தை கொண்டு வந்து அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரை, தங்கம் தென்னரசு நிகழ்த்திய உரை அறிவுபூர்வமாக இருந்த காரணத்தால் ஆளுங்கட்சியினரும் அதை ஏற்றுக்கொண்டோம் என்று அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுக்கு இந்த கொள்கை தான், இந்த அரசுக்கு அந்த கொள்கை தான், நாங்களும் இந்தி எதிர்க்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படி நான் சொன்னேன், நீங்களும் இந்தி எதிர்க்கிற உணர்வோடு இருக்கிறீர்கள், நாங்களும் இந்தி எதிர்க்கிற உணர்வோடு இருக்கிறோம். எனவே இதில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை பேதமில்லை. எனவே இந்த கொள்கை, இந்த மன்றத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் ஒத்த கருத்துடையதாக இருக்கிற காரணத்தால் இந்த மத்திய அரசை வற்புறுத்துகிற, கண்டிக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் வற்புறுத்துகிற அளவிலாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வரவீர்களா என்று கேட்டோம். அந்த கேள்விக்கு கொண்டு வருவோம் என்றோ கொண்டு வரமாட்டோம் என்றோ அவர்கள் பதில் சொல்லவில்லை. ஆகையினால் எங்கள் பகுதியில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எழுந்து நின்று கேட்டார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அரசாங்கம் ஒன்று உண்டு, கொண்டு வருவோம் என்று சொல்லுங்கள், கொண்டு வரமாட்டோம் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு பொருளில் ஏன் தீர்மானம் கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர் எழுந்து சொன்னார், நீங்கள் வெளியே போக வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று எங்களை கொச்சைப்படுத்தினார். நான் அதைத்தான் அவருக்கு சுட்டி காட்டிவிட்டு வந்தேன். நாங்களெல்லாம் இந்தி எதிர்த்தவர்கள் படித்த காலத்தில் 65 போராட்டத்திலே ஈடுபட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறவர்கள், அடி வாங்கியவர்கள், உதை வாங்கியவர்கள். பச்சையப்பன் கல்லூரியே அன்றைக்கு முதல் கைதானவன் நான் தான். ஆனால் அந்த உணர்வு உங்களுக்கு இருக்குல்லை என்று கருதுகிறேன். இல்லாவிட்டால் எங்கள் உணர்வை கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஏதோ வெளிநடப்பு செய்து அதிலே நாங்கள் விளம்பரம் தேடுகிற அளவுக்கு இந்த மாபெரும் பிரச்சனையை கிளப்பிய எங்களை கொச்சைப்படுத்திய காரணத்தால் முதலமைச்சரை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அவர் சொன்னாரு 2 பேரும் குரல் கொடுக்கலாம், கொடுத்து அது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஒன்றும் நடக்காது. குரல் கொடுத்த உடனே அட்ஜர்ன் ஹவுஸ் இதுதான் நடக்கும். அதை பார்த்தா நீங்க தீர்மானம் நடைபெறுவீங்க. என்ன அந்த மன்றத்தில் என்ன நடக்கிறது நாம் பார்க்க கூடாது, நம்முடைய மன்றத்தில் என்ன நடக்கிறது என்று அதை பாராளுமன்றத்தில் அவர்கள் எதிரொலிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனா ஒண்ணு வச்சுங்க,
இவங்க மத்திய சர்க்கார் இந்திய திணித்தாலும் ஒத்துக்குவாங்க, இந்திய வாயில திணிச்சாலும் ஒத்துக்குவாங்க. பார்த்துட்டு